அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். தௌபாவை கொண்டுதான் தௌபா செய்திய அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, நான் செய்த குற்றங்களை மன்னிப்பாயாக, மறைவில் செய்த பாவங்கள், வெளிப்படையாக செய்த பாவங்கள், எவ்வளவோ குற்றங்கள் நிறைத்திருக்கிறேன் அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது அல்லாஹ் என்று ரமலானுக்கு முன்பதாக அந்த பாவத்திற்கான தௌபாவை கேட்டு ரமலானுக்குள்ளே சென்றால் அமல்கள் ராஹத்தா இருக்கும், வணக்க வழிபாடுகள் இன்பமாக இருக்கும், அல்லாஹுவை நெருங்குவது இன்பமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் இஸ்திக்ஃபார் என்று ஒரு பிரார்த்தனையை பிரத்யோகமாக நமக்கு சொல்லி தந்தார். நாம் புகாரி அவர்கள் 6306வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். சையதுல் இஸ்திக்ஃபார் மிக அழகான பிரார்த்தனை ஒன்று. இஸ்திக்ஃபாருடைய தலைவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பிரார்த்தனை யார் மாலையில் ஓதி இரவை அடைவதற்கு முன்னால் அவர் மரணித்தால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில் ஒருவராக இருப்பார். யார் அதனை இரவில் ஓதி காலை அடைவதற்கு முன்பதாக மரணத்தை மரணித்தால் அவர் சொர்க்கம் நுழைவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எல்லாம் பாடமாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوه لك بنعمتك علي وأبوه لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. மனப்பாடம் செய்ய முடியாதா? ரொம்ப அழகான பிரார்த்தனை. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பு, லா இலாஹ இல்ல அன்த, வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஹலகதனி நீதான் என்னை படைத்தாய், வ அன அப்துக நான் உன்னுடைய அடிமை, வ அல அஹ்திக வ வஅதிக மஸ்தஅது நான் கொடுத்த வாக்குறுதியையும் உறுதிமொழியையும் என்னுடைய சக்திக்கு உட்பட்டவரை நான் அதனை செயல்படுத்தியிருக்கிறேன் யா அல்லாஹ். அபூஹு லக பிதம்பி அபூஹு லக பி நிஅமதி, என் மீது நீ பொழிந்த அருள்கொடையை நான் ஒப்புக்கொள்கிறேன் யா அல்லாஹ். அபூஹு லக பிதம்பி, என் மீது பொழிந்த நிஅமத் நான் செய்த பாவத்தை குறித்து நான் ஒப்புக்கொள்கிறேன் யா அல்லாஹ். ஃபக்ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக அல்லாஹ். ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாராலும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யோகமாக இந்த பிரார்த்தனையை நமக்கு சொல்லி தந்தார். சையதுல் இஸ்திக்ஃபார் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பிரார்த்தனையை நாம் என்ன செய்ய வேண்டும்? மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். காலையில் மாலையிலும் அதிகமாக ஓத வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இப்போ தௌபாவினூடாக என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பதாக தௌபாவினூடாக நுழைய வேண்டும்.